என்னங்க இப்படிலாம் சம்ம கேட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சம்ம பார்க்குறப்ப. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும், அதுக்கப்புறம் ரிவர்ஸில் 1 வரைக்கும் போயிட்டு இதோட கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டக்கு நமக்கு இதை பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை அந்த கான்செப்ட் தான் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வேணாம், சூப்பராக ஒரு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போது 1 + 2 + 1 இதோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 4. ஓகே, இப்போது 1 + 2 + 3 + 2 + 1 இதோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 9. ஓகே, இப்போ இன்னொன்று கொஞ்சம் பெரிய நம்பர் போமே. 1 + 2 + 3 + 4 அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் 3 + 2 + 1 சீக்வல் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 16. எவ்வளோ வந்திருக்கு? 16 வந்திருக்கு. ஓகே, அப்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகுதோ அதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு அந்த சம் வேல்யூ கிடச்சிருது. கரெக்டாக இல்லையா? இங்கே மேக்ஸிமம் எது வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் எது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2 வரைக்கும் போய்ட்டு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 2ஓட ஸ்கொயர் என்ன? 2ஓட ஸ்கொயர் என்னது? 4. இங்கே எது வரைக்கும் போகுது? 3 வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. 3ஓட ஸ்கொயர் என்ன? 9. 3 ஸ்கொயர். இங்கே எது வரைக்கும் போகுது? 4 வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. இதோட 4ஓட ஸ்கொயர் என்னது? 16. ஸோ அப்போது எனக்கு என்னென்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து டிக்ரீஸ் ஆகுதோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ எது டச் பண்ணுதோ அதோட ஸ்கொயர் போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும்? 100ஓட ஸ்கொயர். 100 ஸ்கொயர் என்ன? 100 இன்னும் 2 0 10,000. அவ்வளோதான் முடிஞ்சு. 10,000 இஸ் ஆன்சர். இப்போ இன்கேஸ் 1 + 2 + 3 அப்படியே போயிட்டு 1000 வரைக்கும் போயிட்டு அப்படியே கம்மியாகி 3 + 2 + 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்னென்னு கேட்டால் 1000ஓட ஸ்கொயர். 1000 ஸ்கொயர் சீக்வல் என்ன வந்திருக்கும்? 3 0 இன்னொரு 3 0. அப்போ என்ன வந்திருக்கும்? கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? ஓகே, 10 lakh. ஓகே, 10 lakh வந்திருக்கும். ஓகே.